வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு சாதம். சாம்பார் வைக்கும்போது பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கிளறியாச்சு. பருப்பு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சாம்பார் வச்சாலும் கொஞ்சமாக பருப்பு சாதம் சாப்பிட்ணும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது சாப்பிட்ணும். அதில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. துவரம்பருப்பு ரொம்ப நல்லது. ஸோ வயசானவங்களுக்கு தான் கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். பட் மிடில் ஏஜில் இருக்கவங்க, அபவுட் 30 அபவுட் 25க்கு மேலே இருக்கிறவங்க அண்ட் ஒரு 55 வரைக்கும் கண்டிப்பாக பருப்பு சாதம் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்லது. ஸோ அட்லீஸ்ட் ரொம்ப டெய்லி எடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது எடுத்துக்கோங்க. ஸோ பருப்பு சாதத்தை கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரே 2 கல் உப்பு போட்டு அதை பிசைஞ்சி சாம்பார் வைக்கும் போது சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஸோ நம்மளை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பருப்பு சாதம், சாம்பார், அவரைக்காய் சாம்பார். ஸோ அவரைக்காவும் ரொம்ப நல்லது. நாட்டு காய்கறிங்க கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க. நாட்டு காய்கறிங்க தான் நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நாட்டு காய்கறி வந்து நம்மளுடைய சமையலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவரைக்காய் சாம்பார், புடலங்காய் பொரியல். ஸோ புடலங்காய் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் 4 நறுக்கி போட்டு தாளித்து புடலங்காவை கட் பண்ணி போட்டு அதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4 கல் உப்பு போட்டு வேக வச்சு அது கொஞ்சம் வெந்த உடனே லைட்டாக தண்ணி தெளிக்கணுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா சலசலன்னு ஆகிடும். ஸோ லைட்டாக தண்ணி தெளித்து அதை வெந்த உடனே அது வெந்து ஒரு 3/4 பங்கு ஆனதுக்கப்புறம் லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் திருவல் போட்டு அதை ஒரு கிளறி இறக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஒரு 2 to 3 மினிட்ஸில் புடலங்காய் பொரியல் ஆகிடும். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் பொரியல், கொஞ்சம் சாதம், சாம்பார், அவரைக்காய் சாம்பாருக்கு, அண்ட் கொஞ்சமாக பூண்டு ஊறுக்காய். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கட்டும் பருப்பு சாதத்துக்குன்றதுக்காக கொஞ்சமாக பூண்டு ஊறுக்காய் நிறைய சேர்த்துக்கூடாது. பட் லைட்டாக எப்பயாவது அக்கேஷ்னலாக நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு தான் வாய்க்கு ருசியாக சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் பூண்டு ஊறுக்காய் வச்சுக்கலாம். பூண்டு இஞ்சி ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ பூண்டு இஞ்சி ஊறுக்காய் வந்து நம்ம வந்து ப்ரெஃபர் பண்ணுறது ஊறுக்காயில். அண்ட் கொஞ்சமாக தயிர் சாதம். ஸோ தயிர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோபயாட்டிக்ஸ் நிறைய இருக்கிறதால தயிர் எப்போவுமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு கரண்டி சாதமாவது ஒரு தயிர் சேர்த்துக்க நல்லது. தயிர் சாதம் சேர்த்துக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் மோர் மிட் டேயில் வந்து ஒரு 11 o'clock அந்த மாதிரி ஒரு டம்ளர் மோர் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அதில் வந்து கால்சியம் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா சில பேர் பால் குடிக்க மாட்டாங்க, பால் டீ குடிக்க மாட்டாங்க. ஸோ பால் டீ குடிக்காதவங்க ஒரு டம்ளர் மோர், இஞ்சி, பச்சை மிளகாய், கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தாளித்து போட்டு ஒரு டம்ளர் மோர் மிட் டேயில் குடித்தா ரொம்ப நல்லது. இல்லை நான் 2மே சாப்பிடுவேன், தயிரும் சாப்பிடுவேன், மோரும் சாப்பிடுவேன்னா ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல பொருளை நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிறது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க. நம்ம ஃபாலோ பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு வர ஜென்ரேஷனும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதுதாங்க நம்ம வீட்டு லன்ச். சிம்பிளாக முடிச்சாச்சு. ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி லன்ச், சிம்பிளாக முடிச்சாச்சு. நன்றி மக்களே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.